Hello foodies, நம்ம இந்த வீடியோல bread halwa எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நிறைய டிஃபரண்டான ரெசிபி MasterChef ரெசிபி எல்லாம் டெய்லியும் 6:30 to 7:30 ஷேர் பண்ணிட்டு வரோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணி Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா bread எடுத்து வச்சிருக்கேன். நான் white bread வந்து யூஸ் பண்றேன். உங்ககிட்ட brown bread இல்லனா வந்துட்டு wheat bread இருந்துச்சுனா நீங்க அதுல கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் breadோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி வெச்சுக்கலாம். நான் ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். கட் பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி. இதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதும் bread வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் கலர் brown வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு போறீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வெச்சு பொரிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்கா வந்துடும். அப்புறமா வந்துட்டு எண்ணெய் நிறைய குடிக்கும் உங்களுக்கு bread. சோ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ அதே panல 1/4 கப் sugar சேர்த்திருக்கேன். இதுக்கு நம்ம சேர்த்த கப்பால 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சக்கரை நல்லா கரையணும். இதுக்கு பதம்லாம் இல்லங்க, கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்ல. ஜஸ்ட் சக்கரை வந்து கரைஞ்சா போதும். இதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நான் பொரிச்ச bread வந்து இந்த மாதிரி பிச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அந்த bread வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல bread வந்து அந்த sugar syrupல வந்து ஊர்னதுனால நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மாஷ் பண்றதுக்கு வரும். நல்ல ஒரு கரண்டியால இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல breadோட தடமே தெரிய கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னு சேர வந்துருச்சு. breadோட தடமே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டோம். இன்னும் ஒரு few செகண்ட்ல நமக்கு அல்வா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க நம்ம இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துறலாம். சோ ஒரு panல வந்துட்டு நல்ல pan ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கீ வந்து சேர்த்துக்கிறேன். அதுல வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் brown வரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல பொரிக்கும்போது சீக்கிரமா கலர் வந்துரும். ஆனா சாப்பிறதுக்கு சொதன்னு இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு பொரிக்கும்போது அந்த கிரன்ச்சினஸ் வந்து அப்படியே மெயின்டெய்ன் ஆயிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ அதை இதோட சேர்த்துட்டு கலந்து எடுத்தீங்கன்னா நம்மளோட அட்டகாசமான bread halwa சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து எப்படி இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. வாயில போட்டதும் அப்படியே கரையுது. கண்டிப்பா இத நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் ஆக மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஒருவேளை நீங்க ஆயில் போட்டு ஃப்ரை பண்றீங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. கீ போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப கம்மியான கீ வந்து யூஸ் பண்ணுங்க பொரிக்கிறதுக்கு. அப்படி இல்லனா தவா ஃப்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணி உங்க फ्रेंड्स and ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு MasterChef ரெசிபி இல்லனா ஒரு டிஃபரண்டான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.